குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில பேருக்கு அது கிடைக்கும். அதுல ஒரு சரியான திறமையும் இருக்காது, திட்டமிடலும் இருக்காது, அறிவும் இருக்காது. ஆனா அவங்க சொல்லக்கூடிய சொற்களாலோ அல்லது அவங்க செய்யக்கூடிய செயல்களாலோ தற்செயலா ஏதாவது நல்லது நடந்துடும். அவங்க பின்னாடியே மக்கள் அதை பிடிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க மக்களை வழி செய்து கொடுத்துடுவாங்க. அப்படித்தாங்க இந்த கதையில ஒரு சோம்பேறிக்கு அவன் தற்செயலா சொல்லும் சொற்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழும் மக்களும் அவன் சொல்றதையே வேதவாக்கா நினைச்சுக்கிட்டு அதன்படியே நடந்துக்கிறதும், இந்த கதையில அந்த மாதிரி வேடிக்கையான நிகழ்ச்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. ஒரு ஊர்ல படு சோம்பேறி ஒருத்தர் இருந்தாரு. ஒரு வேலைக்கும் போக மாட்டாரு. வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுறது, வெளியே வந்து திண்ணையில படுத்து தூங்குறது, இதைய மட்டும் ஒரு வேலையா வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருடைய மனைவிக்கு ரொம்ப வருத்தம். நம்ம கணவன் இப்படி இருக்காரே, எல்லோரும் எப்படி வேலை உத்தியோகம் அது இதுன்னு இருக்காங்க, நமக்கு இப்படி ஒண்ணு வந்து வாச்சுதே அப்படின்னு வருத்தம் அவங்களுக்கு. இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த அந்த அம்மா ஒரு நாள் திடீர்னு சமையலை செய்வதை நிறுத்திட்டாங்க. திண்ணையில படுத்துட்டு இருந்த அந்த சோம்பேறி சோமருக்கு இது தெரியாது. சாப்பிட போய் உக்காந்தாரு. ஏனத்துல இருந்தா தானே இலைக்கு வரும், என்னடி மண்ணா இருக்கே சோத்த போடு அப்படின்னு சொல்றாரு. நான் சோத்த போட்டுக்கிட்டே இருந்தா நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீர், திண்ணையில படுத்துக்கிட்டே இருந்தா சோறு எங்கிருந்து வரும்? புருஷனா லட்சணமா ஏதாவது ஒரு வேலை உத்தியோகம்னு தேட வேண்டாமா? சம்பாதிச்சு கொண்டு வந்தா தான் சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவம் அந்த சோமன் என்ன செய்வாரு? ஒன்னும் ஓடல. சின்ன வயதிலிருந்தே சோம்பேறியாகவே உடம்ப வளர்த்துட்டு வந்துட்டாரு. உடம்புதான் சோம்பி கிடக்குமே தவிர மூளை தானாக இவரை கேட்காமலேயே வேலை செய்து கொண்டுதான் இருந்துச்சு. இப்படி சோம்பேறிகளுக்கே மூளை நன்றாக வேலை செய்யும். ஆனா அதை அவர்கள் நல்ல முறையில உபயோகப்படுத்தாம விட்டு விடும்போதுதான் சங்கடப்படுறாங்க. ஊரை விட்டு புறப்பட்டாரு இந்த சோமன். 4 ஊர்கள் நடந்தே போனாரு. எங்காவது அன்னசத்திரங்கள்ல ஒரு வேளை சோறு போடுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சத தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிடுவாரு. இப்படியே கொஞ்ச நாள் கழிந்தது. இந்த வாழ்க்கையும் அவருக்கு சரிப்பட்டு வரல. ஊருக்கே திரும்பி வந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு வந்த நேரமோ காலை வேலை. உள்ளே அவர் மனைவி வேலையாக இருந்தாங்க. ஒரு நாளில் இன்ன நேரத்தில் அவள் இன்ன காரியம் செய்வாள் அப்படின்னு இவருக்கு அத்துப்படி. அதையெல்லாம் திண்ணையில படுத்துக்கிட்டே கவனம் செய்திருக்காரு. இப்போ அவள் தோசை சுடும் நேரம். திண்ணையில சாய்ந்து படுத்துக்கிட்டே காதை தீட்டி உள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல கர்ன்னு என்ற சத்தம் வந்துச்சு. சரிதான், இப்போ தோசை சுட ஆரம்பித்திருக்கிறாள், எத்தனை தோசை சுடுகிறாள் என்று கவனிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. தோசை திருப்பி போடுகிற சுர் சத்தமும் கேட்டுச்சு. சரி 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாரு. இப்படியே 2 சத்தத்துக்கு ஒரு தோசை வீதம் எண்ணி முடித்து 10 தோசை சுட்டு முடிக்கிற வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏதோ ஒரு காரியமா திண்ணை பக்கம் வந்த அவருடைய மனைவி இவர் வந்திருப்பதை பார்த்துக்கிட்டே வந்து, எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னது போல நான் ஒரு தொழில் கற்றுக்கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன தொழில் என்று மனைவி ஆவலோடு கேட்கிறா. ஜோசியம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவ்வளவு ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லாவிட்டாலும் இந்த அளவுக்காவது முன் வந்தாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா. அவங்க பேசாம இருப்பதை பார்த்து, நான் பொய் சொல்றதா நினைக்கிறாயா, வேணுமானா பரீட்சை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ தோசை சுட்டு கொண்டு தானே இருந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. தினமும் இந்த நேரத்தில் தோசை சுடுறது தானே, இதை சொல்றதுக்கு ஜோசியம் தெரியணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதே நான் அப்படி சொல்லிட்ட, நீ எத்தனை தோசை சுட்டாய் என்கிறே சொல்ல வேண்டாமோ? அதை சொல்லுங்கோ பாப்போம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சரியா போய் எண்ணிப்பாரு, 10 தோசை, இல்லைனா என் காதை அறுத்து கீழே வைப்பேன் அப்படின்னாரு. போய் எண்ணி பார்த்த அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. எண்ணி பார்த்ததில் ஒரு தோசை கூடவும் இல்லை, ஒரு தோசை குறையவும் இல்லை. சரியாக 10 தோசை தான் இருந்தது. அவளுக்கு சந்தோஷம் பிடிபடல. குளிச்சுட்டு வாங்கோ சாப்பிடலாம் அப்படின்னு செல்லத்தோடும் பிரியத்தோடும் சொன்னாங்க. அவர் குளிக்க போயிருந்த போது சலவை செய்யும் அம்மா அழுக்கு துணி எடுத்துட்டு போக வந்தாங்க. அம்மா சாமியோகம் வந்திருக்காப்புல போல இருக்கு, எங்கே போயிருந்தாக இத்தனைனா அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவுக்கும் சந்தோஷத்தை வெளியிட ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தது. அதையே கேட்கவில்லை, சாமியோக ஜோசியம் படிக்க போனாங்க, எங்கெல்லாமோ போய் கஷ்டப்பட்டு ஜோசியம் படிச்சுட்டு வந்திருக்காக என்று சொல்லிட்டு இப்போது நடந்த தோசை எண்ணிக்கை விஷயத்தையும் சந்தோஷத்தோடு சொன்னாங்க. நல்ல வேலையாக போச்சு, வெள்ளையும் ஜோசியம் பார்க்க போகணும் என்றுதான் இருந்தால், தேடி
போக வேண்டிய பச்சிலை கையிலே தட்டுப்பட்டது மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அம்மா எனக்கும் ஒரு ஜோசியம் பார்க்கணும். துறையில மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த கழுதையே காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல. நேத்து பூராவும் தேடியாச்சு, காங்கல. சாமியவகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. வெள்ளை சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த சோமர், கழுதை தப்பினா குட்டிச்சுவரு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு கொண்டு போன வெள்ளை கழுதையை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாம கடைசியில ஒரு குட்டிச்சுவருக்குள்ள போய் பார்த்தா, அங்க பச்சை பசேலென்று செழித்த புல்லை கண்டு அதற்குள் இறங்கி வயிறு முட்டை மேய்ந்த கழுதை அதை விட்டு வெளியே வர மனம் இல்லாம அங்கேயே படுத்து கிடந்தது. தனது பிரியமான கழுதையை கண்டதும் சோமர் சொன்ன வாக்கு தவறாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வெள்ளை எல்லோரிடமும் போய் சொன்னாங்க. வெள்ளையின் புண்ணியத்தால சோமரின் புகழ் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஊர் பூராவும் பரவிருச்சு. அந்த ஊர்ல மழை இல்லாததால விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. வளர்ந்து பொதிவுக்கு வந்துவிட்ட பயிர்கள் ஒரே ஒரு மழை இல்லாததால சாவியாய் போய்விடும் அபாயம் இருந்தது. வெள்ளை சொன்ன செய்தியை கேள்விப்பட்டதும் ஊர் அம்பலக்காரர் உட்பட முக்கியஸ்தர்கள் பல பேர் சோமரின் வீடு தேடி வந்துட்டாங்க. சோமரின் மனைவிக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சோமருக்கு தான் மனசுக்குள்ள பயமா இருந்துச்சு. ஊரில் பயிர் பச்சையை காப்பாற்ற மழை பெய்யுமா என்ற கவலையோடு சோமரிடம் ஜோதிடம் கேட்க பெரிய புள்ளிகள் எல்லாம் வந்து கூடினதும் இவர்களிடம் என்ன சொல்லி அனுப்புவது அப்படின்னு சோமருடைய அடிவயிறு கலங்கியது. இது என்ன பெரிய துன்பமா போச்சே, மழை எப்போ பெய்யும்னு எனக்கு எப்படி தெரியும், மழை பேரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, இந்த தோசை விவகாரமும் கழுதை விவகாரமும் எவ்வளவுக்கு கொண்டு வந்து விடும் என்று தெரியாம போச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு சோமர். என்ன சொல்லி இவங்களை அனுப்புறதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அது படிக்கு மழை பெய்யவில்லை என்றால் சும்மா விட மாட்டாங்களே இந்த ஜனங்க என்கிற பயம் அவருடைய வயித்தை கலக்குச்சு. சே, விளையாட்டா ஆரம்பிச்சது வினையாக அல்லவா முடிந்துவிடும் போலி இருக்கு அப்படின்னு பலவாரா யோசிச்சாரு. வந்தவங்க எல்லோரும் அவர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு அவருடைய வாய் அசைவையே கவனிச்சு கொண்டிருந்தாங்க. சோமருடைய மனசுக்குள்ளேயோ ஒரு போராட்டமே நடந்துட்டு இருந்தது. அவர் இவர்களெல்லாம் எதிரே இருப்பதை எல்லாம் மறந்து எப்படி எப்போது இந்த ஊரை விட்டு ஓடுவது அப்படிங்கிற சிந்தனையிலேயே தீவிரமா இருந்தாரு. யாருமே கவனிக்காத வேளையில இருட்டோட இருட்டா நாளைக்கு ராத்திரிக்குள்ள போய்விட வேண்டியதுதான் அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டாரு. அவருடைய வாய் நாளைக்கு ராத்திரிக்குள் அப்படின்னு சொன்னதை கவனித்த ஊர்க்காரங்க உடனே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து வாழ்க சோமர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோமருக்கோ அஸ்தியில் ஜுரமே வந்துருச்சு. தனக்கு கெட்ட காலம் வந்து விட்டதா நினைச்சுக்கிட்டாரு. இன்றைக்கு ராத்திரியே வீட்டையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு மனைவியும் அழைச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போய்விட வேண்டியதா அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரியே சோமர் வீட்டை ஒதுங்க வச்சாரு. இப்போ சோமர் மிகவும் பிரபலஸ்தராகிவிட்டதால ஜனங்க அவருடைய ஒவ்வொரு செய்கையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் வீட்டை ஒதுங்க வைப்பதை கண்ட சிலர் தங்கள் வீட்டையும் ஒதுங்க வச்சாங்க. இது வேகமா பரவி ஊர் பூராவும் தங்கள் வீட்டில் உள்ள சாமான்களை ஒதுங்க வச்சாங்க. திடீர்னு அன்று இரவே மழை பிடித்து கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி பகல் முழுக்க விடவே இல்லை. ஒரே வெள்ளக்காடு. வீடுகளுக்குள்ள வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுதுதான் தெரிந்தது ஏன் சோமர் வீட்டை ஒதுங்க வைத்தார் என்று. நல்ல வேளை அவரை பார்த்து நாமும் வீட்டை ஒதுங்க வைத்தது என்று நினைத்து கொண்டார்கள் மக்கள். நல்ல வேளை மழை அத்தோடு நின்றது. மழை நின்றதுதான் தாமதம். ஊர் விவசாயிகளும் பிரமுகர்களும் சோமரை பாராட்ட பரிசு பொருள்களோட வந்து ஜேன்னு அவங்க வீட்டு முன்னாடி கூடிட்டாங்க. அவங்க அப்படி வந்த நேரத்துல பார்த்து சோமர் மழையையும் ஊர்க்காரங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைந்து விட்ட வெள்ள நீரை வெளியே இறைச்சிக்கிட்டு இருந்தாரு. அன்று பெய்த மழை பயிர்களை காப்பாற்றி வர இருந்த ஒரு பஞ்சத்தை தடுத்து நிறுத்தி விட்டதால சோமருடைய புகழும் பெரும் புகழாகி அந்த தேசத்து ராஜாவின் காது வரைக்கும் எட்டிருச்சு. ராஜா உடனே சோமரை பார்க்கணும்னு நினைச்சாரு. தன்னுடைய சமஸ்தானத்துக்கு
நல்ல ஒரு ஜோதிடர் இல்லாததால சோமரால அந்த குறை நீங்கும் அப்படின்னு நினைச்சாரு ராஜா. இந்த ராஜா நல்லவர் தான், ஆனாலும் முன்கோபி. ஜோதிடர்கள் சொல்வது சரியா இருக்கணும். தப்பி தவறி தவறா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய மூக்கை அறுத்து கண்ணு மொழியையும் தோண்டி அத்துவான காட்டுல கொண்டு போய் விட்டு விடும்படி உத்தரவு போட்டுடுவாரு. அதனால இந்த ராஜாவின் சமஸ்தானத்துல ஆஸ்தான ஜோதிடராக இருக்க ஜோதிடர்களுக்கு ஒரே பயம். சோமனை வர சொல்லி செய்தி அனுப்பணும் அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அரண்மனையின் அந்த புறத்திலிருந்து ராஜாவுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. மகாராணி நகைகளை கலற்றி வைத்துவிட்டு குளித்துவிட்டு வந்து பார்த்தபோது எல்லா நகைகளும் இருந்ததாம். விலை உயர்ந்த வைர மூக்குத்தியை மட்டும் காணவில்லையாம். தேடு தேடு என்று எல்லா இடங்களிலும் தேடியும் பார்த்தாச்சாம். அந்த புறத்துக்குள்ளேயே இருக்கும் அந்த கள்ளி யார் என்று கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டுமாம். இது மகாராணி அனுப்பிய செய்தி. செய்தியை கேட்ட ராஜாவுக்கு மூக்கின் நுனியில் இருந்த கோபம் நாக்குக்கு வந்தது. யாரடா அங்கே சேவகன், உடனே போய் அந்த சோமரை கொண்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டார். இங்க ஊரை விட்டே ஓடி போயிடணும், பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு தீர்மானிச்சு புறப்பட்டு கொண்டிருந்த சோமரின் வீட்டுக்கு முன்னாடி ராஜாவுடைய சேவகர்கள் வந்து நின்றதை பார்த்ததும் வெளவெளத்து போனாரு சோமன். என்ன செய்ய முடியும், நீ ராஜாவின் உத்தரவாச்சே. மனைவியிடம் போய் இதுவரை நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, அடியே நான் போறேன், என்ன இனி நடக்குமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டே சேவகர்கள் பின்தொடர அரண்மனைக்கு போனாரு. அரண்மனையிலும் அவருக்கு வரவேற்பு உபச்சாரம் எல்லாம் பலமா இருந்துச்சு. ஆனா ராஜா சொன்னதை கேட்டுத்தான் நடுங்கி போனார். ராணியின் அந்த வைர மூக்குத்தியை யார் எடுத்திருப்பார்கள் அப்படின்னு கேட்டாரு ராஜா. யாரு கண்டா, அவ எங்க தொலைச்சாலோ, எனக்கு பிடிச்சது வேணே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. வெளியே சொல்ல முடியுமா? உடனே சோமர் மகாராஜாவை பார்த்து, மகாராஜா 10க்கு கீழே ஒரு தொகை சொல்லணும் அப்படின்னு பணிவோடு கேட்டாரு. 2 அப்படின்னு ராஜா வெடுக்குன்னு சொன்னாரு. அப்போ 2 பேர் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செய்திருக்கணும் அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. யாரு அந்த 2 பேர், உடனே சொல்லும் அப்படின்னு கோபத்தோடு பற்களை கடிச்சாரு ராஜா. அதை சொல்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்டாரு. எத்தனை நாள் அவகாசம்? ஒரு 3 நாள் அவகாசம் அப்படின்னு சொன்னாரு சோமர். சரி, 3 நாள் அவகாசம் தரேன், நீர் இந்த இடத்தை விட்டு அசையப்படாது. 3 நாளைக்குள்ள சொல்லலை உம்ம மூக்கை அறுத்து கண்ணு மொழியையும் தோண்டி நடுக்காட்டுல கொண்டு போய் விற்ற சொல்லுவேன் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு போயிட்டாரு ராஜா. காவலர்கள் அவரை இழுத்து கொண்டு போய் அரண்மனைக்குள்ள ஒரு வசதியான அறையில தள்ளி பூட்டுனாங்க. அங்கே உள்ளேயே அவருக்கு சகல வசதிகளும் இருந்துச்சு. வசதியான ஜெயில். அரண்மனை மடப்பள்ளியிலிருந்தே அவருக்கு 3 வேளையும் சாப்பாடு வந்தது. அந்த புறத்திலிருந்து சிற்றுண்டிகள் வந்தன. இவையெல்லாம் சோமருக்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அவருக்கு கவலையும் பயமும் எல்லாம் மூக்கும் கண்ணும் மொழியும் தோண்டப்படும் பயங்கரம் குறித்து தான். அந்த புறத்திலிருந்து அவருக்கு சிற்றுண்டி கொண்டு வரும் பணிப்பெண்களுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு ருசியுள்ள அரண்மனை உண்டிகளை இந்த மனுஷன் ஏறெடுத்தும் பார்க்கலையே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவர் தங்களையும் கூட ஏறிட்டு பார்க்கலையே அப்படின்னு நினைச்சாங்க. அவர் தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்து பேசி கொண்டிருக்கிறாரே, அது என்ன என்று அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு கவனித்ததில், அவர் தங்களுடைய பெயர்களை அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் இவர் அதை தெரிந்து கொண்டு விட்டாரோ? அந்த 2 பணிப்பெண்களுடைய பெயர்கள் மூக்காயி கண்ணாயி என்பது மகாராணி அவர்களை ஏ மூக்கி ஏ கண்ணி என்றுதான் கூப்பிடுகிறது. அதனால் மற்ற எல்லோருமே அப்படித்தான் கூப்பிட்டு அதே பெயராகிவிட்டது. அவர்கள் இருவரும் அவருக்கு பின்னால் போய் மறைந்து இருந்து கொண்டு அவர் என்னதான் சொல்கிறார் அப்படின்னு உற்று கவனித்ததில், ஐயோ, இந்த மூக்கிக்கும் கண்ணிக்கும் பிடிச்சதே வினை அப்படின்னு சொல்வது தெரிந்தது. உண்மையில் மகாராணியுடைய வைரமுக்தியை களவாடி வைத்திருப்பவர்களே இவங்க தான். இது எங்கே வெளியே தெரிய போகிறது என்கிற தைரியத்தில் செய்து விட்டாங்க. ஆனா இப்போ வெளியே வந்துருச்சு. இனி ராஜா தங்களைத்தான் மூக்கை அறுத்து கண்ணு மொழியை தோண்டுவார் அப்படின்னு அவங்களுக்கு தோணிருச்சு. அவங்க சோமரின் காலில் விழுந்து நடந்ததை சொல்லி தங்களை காப்பாற்றும்படி கேட்டு அழுதாங்க. அவ்வளவுதான். சுதாரித்து கொண்டார் சோமர். ஏ பெண்டுகளே, என்னை என்னவென்று நினைத்து கொண்டீர்கள், நீங்களும் உங்கள் ராஜாவும் அப்படின்னு அட்டகாசமா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சாமி,
இப்படி நீங்க உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது யாருக்கு எப்படி தெரிய போகிறது அப்படின்னு நினைச்சிட்டோம். நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தரோம். எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு காலை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோமருக்கோ அவங்க இப்படி கெஞ்சினதும் இரக்கம் ஏற்பட்டுருச்சு. சரி, இப்போ அந்த வைர மூக்குத்தி எங்கே அப்படின்னு விசாரிச்சாரு. தங்களிடம் பத்திரமா இருப்பதா சொன்னாங்க. அதை ராணியின் குளிப்பறை கழிவு நீர் தொட்டியில் யாருக்கும் தெரியாம போட்டு விடும்படி சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. சோமருக்கு பசிச்சது. மூக்கியும் கண்ணியும் கொண்டு வந்து வைத்த அரண்மனை சாப்பாட்டையும் பலகாரங்களையும் ஒரு பிடி பிடிச்சாரு. சாப்பாடு இவ்வளவு ருசியாக இருப்பது தெரிந்திருந்தால் இன்னும் சில நாட்கள் அதிகப்படியாக கேட்டிருக்கலாமே தவணை காலத்தை அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள பட்டுச்சு. 3 நாள் தவணை முடிந்ததும் ராஜா வந்தார். என்ன சோமரே, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. மகாராஜா, அந்த வைர மூக்குத்தி எங்கேயும் போகல. மகாராணி குளிக்கும் அறையின் கழிவு நீர் தொட்டியில தான் கிடக்குது அப்படின்னு அடக்கமா பதில் சொன்னாரு. அதுபடியே தேடி பார்த்ததுல வைர மூக்குத்தி கிடைச்சிருச்சு. மகாராணிக்கும் மகாராஜாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. கணக்கில்லாத விலை மதிப்புள்ள பொருள்களை சோமருக்கு பரிசாக கொடுத்து அவரையே சமஸ்தானத்தின் ஆஸ்தான ஜோதிடர் ஆக்கிட்டாரு ராஜா. இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதும் அந்த நாட்டில் உள்ள உண்மையான ஜோதிடர்களுக்கு கோபமும் பொறாமையும் உண்டாச்சு. இந்த சோமர் என்ன ஜோதிடன்? இவனுக்கு என்ன ஜோதிடம் தெரியும்? இவன் யாரிடம் முறையாக ஜோதிடம் படித்தான்? சரியாக கணக்கே தெரியாத இவனை ஆஸ்தான ஜோதிடனாக்கியது அநியாயம் அப்படின்னு தங்களுக்குள்ள கூடி கூடி பேசிட்டாங்க. உண்மையான ஜோதிடர்களின் இந்த அதிர்ச்சி மந்திரி வரைக்கும் எப்படியோ எட்டிருச்சு. ராஜா சந்தோஷமா இருக்கும் ஒரு நேரம் பார்த்து மந்திரி உண்மையான ஜோதிடர்களின் இந்த கருத்தை ராஜாவிடம் பக்குவமா தெரிவிச்சாரு. சரி, அதுக்கென்ன, சமயம் வரும்போது சோமருக்கு இன்னொரு பரீட்சை வைப்போம் அப்படின்னு ராஜா சொன்னாரு. கொஞ்ச நாள்ல அந்த சந்தர்ப்பமும் தற்செயலா ஏற்பட்டுச்சு. அன்று ராஜாவும் மந்திரியும் குதிரையில் வந்து கொண்டிருந்தாங்க. தூரத்துல சோமர் வருவதை அவங்க பார்த்துட்டாங்க. ராஜா சொன்னாரு, இன்று ஒரு பரீட்சை வைப்போம் இந்த சோமருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜா மேலே பறந்த ஒரு விட்டில் பூச்சியை பிடித்து மந்திரியிடம் காண்பித்து, இதை கைப்பிடிக்குள் மூடி வைத்து கொண்டு என்னது என்று கேட்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாங்க. தூரத்துல மகாராஜாவும் மந்திரியும் குதிரைகளில் வேகமா வருவதை பார்த்த சோமர் அவர்களுக்கு ஒதுங்கி வழிவிட்டு நின்று கொண்டு வணக்கம் தெரிவிச்சாரு. குதிரைகள் அவர் முன்னே வந்து நின்றதும் ராஜா கேட்டாரு, என்ன சோமரே, எப்படி இருக்கிறீர்? அந்தி நடையா அப்படின்னு விசாரிச்சுட்டு, இதோ என் கைக்குள்ள ஒரு வஸ்து இருக்கு, அது என்னது அப்படின்னு இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. அப்படியே அசந்து போயிட்டாரு சோமர். வகையா அகப்பட்டுட்டோம், இனி தப்பவே முடியாது அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டு பட்டுக்கிட்டாரே வீட்டுல சோமர் அப்படின்னு தலையை ஆட்டிக்கொண்டே ராகம் போல நீட்டி சொல்லிட்டு தப்ப முடியாது அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். சபாஸ் சோமரே, சரியாக சொன்னீர் அப்படின்னு கைக்குள் இருந்த விட்டில் பூச்சியை காண்பித்து விட்டு அதை விடுவித்தாரு. கைப்பிடிக்குள் திணறிக் கொண்டிருந்த விட்டில் பூச்சிக்கும் உயிர் வந்தது. சோமருக்கும் போன உயிர் திரும்பி வந்தது. அடியே அடியே, இந்த ஊரில் இனியும் நாம் இருந்தால் ஆபத்தேதான் அப்படின்னு சொல்லி தலை பிழைத்தது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு குடும்பத்தோட ராவோடு ராவா ஊரை விட்டு ஓடியே போனாரு இந்த சோம்பேறி சோமர். என்னங்க கதை வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சுங்களா? திறமையோ அறிவோ உழைப்போ இல்லாத திடீர்னு கிடைக்கும் பேருக்கும் புகழுக்கும் பதவிக்கும் ஒரு நாள் ஆபத்து வந்தே தீரும். அதை சோமர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.